students, welcome to INSI Infotech. INSI Infotechல நிறைய டெக்னிக்கல் கிளாஸஸ் நம்ம டெக்னிக்கல் கோர்சஸ் நம்ம பார்த்துட்டு வரோம். சர்டிஃபிகேட் கோர்சஸ் மாதிரி கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ், பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட், பியூட்டிஷியன், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி நிறைய கிளாஸஸ் ப்ரீவியஸாக நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு தேவை அப்படிங்கிறதுங்க கண்டிப்பாக இந்த வீடியோஸ் பார்க்கலாம். நீங்கள் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு நிறைய கிளாஸஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு தேவையில்லைனாலும் உங்களோட சரௌண்டிங்கில் இந்த மாதிரி தேவைப்படுறவங்க இருப்பாங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம். ஸோ அவங்களுக்கு வந்து ஒர்க் வைஸாக சும்மா ஒரு ஸ்கூல் குவாலிஃபிகேஷன் தான் எனக்கு இருக்குது, இல்லை எனக்கு ஜஸ்ட் ஒரு ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது, பட் என்னால் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் எனக்கு தேவை, பட் அது எனக்கு வந்து அவைலபிள் இல்லை, அதனால என்னோட கெரியரில் க்ரோத் இல்லாமல் இருக்குது, அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி இது வந்து ஒரு கவர்மெண்ட் சர்டிஃபைட் கோர்ஸ் தான். CBEST நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணாலே உங்களுக்கு தெரியும். ISO 9001 சர்டிஃபைட் கோர்ஸ். ஸோ இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க டெஃபினட்டாக காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு தேவையில்லைனாலும் உங்களுக்கு தேவைப்படுற சரௌண்டிங்கில் இருக்கவங்களுக்காகவும் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம நிறைய கிளாஸஸ் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சேம் இப்போ ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம அக்ரிகல்ச்சர் எஜுகேஷன் பற்றி ஒரு பேசிக்கான ஐடியா, அக்ரிகல்ச்சர் என்னென்ன மாதிரியான நமக்கு அதோட நீட்ஸ் என்னென்ன மாதிரி ஃபீல்ட்ஸில் நிறைய ஃபீல்டு வந்து அதில் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்க்கு க்ரியேட் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் மெத்தட்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். ஃபர்ஸ்ட் இதில் சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங்னு ஒரு மெத்தடை வந்து பற்றி கொஞ்சம் டீட்டெயில்டாக ப்ரீவியஸ் கிளாஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். அதே மாதிரி இன்றைக்கி செகண்ட் அண்ட் தேர்ட் டைப் பற்றி நம்ம இனி ஃபர்தர் கிளாஸஸில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி சேம் நம்ம பார்க்க போகிறது ஃபார்மிங்கோட டைப், செகண்ட் டைப் கமர்ஷியல் ஃபார்மிங். அதை பற்றி ஒரு டீட்டெயில்டான ஒரு கிளாஸாக இன்றைக்கி நம்ம இதை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, கிளாஸ்க்குள்ளே நம்ம போகலாம். ஃபார்மிங்னா நார்மலாக என்ன சொல்லுவீங்க? ஒரு ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு மெத்தட் தான் ஃபார்மிங் ஃபுட்டு மட்டும் கிடையாது. நார்மலாக ஒரு ஃபுட் ப்ரொடக்ஷனை தான் நம்ம ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவோம். அக்ரிகல்ச்சர் அப்படிங்கிற வேர்ட்லேயும் வந்து சொல்லலாம். ஸோ நார்மலாக ஃபார்மிங் அப்படின்னு சொல்கிறது இதை பேஸ் பண்ணி தான். சப்சிஸ்டன்ஸ் ஃபார்மிங்கிற போது ரொம்ப ஸ்மால் ஸ்கேலாக நம்ம பண்ணுற ஒரு ஃபார்மிங் மெத்தடு. அடுத்து கமர்ஷியல் ஃபார்மிங்னு போகும்போது இன்னொரு ஸ்டெப் அதிகமாக யூஸ் பண்ணுற, அதாவது ஒரு பிஸ்னஸ் மாதிரி, ஒரு ப்ராஃபிட் பார்க்குற ஒரு ஏரியா மாதிரி. ஸ்மால் ஸ்கேலில் பெரிய ப்ராஃபிட்ஸ் வந்து பார்க்க முடியாது. பட் இந்த ஃபார்மிங் மெத்தடில் நிறைய ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி நல்ல டெக்னாலஜிஸ், நிறைய லேபர்ஸ், நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டோடு பண்ணுற ஒரு ஃபார்மிங் மெத்தடு தான் நம்ம கமர்ஷியல் ஃபார்மிங்னு சொல்லுவோம். ஸோ நிறைய நம்ம ஃபுட்டுக்காக பேஸ் பண்ணி இருக்கிறது இந்த மாதிரி கமர்ஷியல் ஃபார்மிங் மெத்தட் தான். நிறைய எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கான ஒரு ப்ரொடக்ஷன் கொடுக்கறது இந்த கமர்ஷியல் ஃபார்மிங் மெத்தட். இதில் நார்மலாக ஒரு க்ராப்ஸ் வந்து ஒரு ஃபுட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஒரு க்ராப் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, அதுனா டேரெக்டாக அது மார்க்கெட்டுக்கு சேல்ஸ் ஆகுறது மாதிரியான ஒரு ப்ரொடக்ஷனை கொடுக்குற ஒரு ஃபார்மிங் மெத்தட். இதில் மெயின் பர்பஸ்னால் என்னென்னா பிஸ்னஸ் தான். நார்மலாக எல்லா ஃபீல்டு மாதிரியும் இது ஒரு பிஸ்னஸ் மாதிரி பண்ணுற ஒரு ஃபார்மிங் டெக்னாலஜின்னு நம்ம சொல்லலாம். இதில் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஹை லெவல் ஆஃப் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிளாக போயிட்டு இருந்தது, இப்போ டிராக்டர், அதுக்கு மேலே என்ன ரொம்ப ரொம்ப வெரைட்டியான ஃபர்டிலைசர்ஸ் போடுறது. ஸோ அப்படி ஒவ்வொரு லெவலாக எப்படி வந்து இதோட ப்ரொடக்ஷனை இம்ப்ரூவ் பண்ணலாம், அந்த மாதிரி ஒவ்வொரு நியூ மெத்தட்ஸ் அதில் ஆட் பண்ணி இன்னும் ஒரு ஹை லெவல் ஃபுட் ப்ரொடக்ஷனை கொடுக்கறதுக்கான ஒரு ஃபார்மிங் டெக்னாலஜின்னு சொல்லலாம். இந்த கமர்ஷியல் ஃபார்மிங்லேயே நம்ம 3 டைப்ஸை அதை வந்து சப்டிவைட் பண்ணலாம். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் கிரைன் ஃபார்மிங்னு சொல்லலாம். இந்த கமர்ஷியல் கிரைன் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லும்போது இதில் நார்மலான ஒரு ஃபார்மிங், இதுவும் இந்த கமர்ஷியல் பிஸ்னஸ் ஓரியன்ட் ஃபார்மிங் தான். பட் ஒன் டைம் ஏதாவது ட்ரை சீட்ஸ் போட்டு ஒரு ஃபார்மிங் மெத்தட் வந்து பண்ணுறது. நார்மலாக ஒரே அதாவது ஒரு சீஸ்னலான ஒரு சில ப்ராடக்ட்ஸ்ன்னு சிலது இருக்கும், சில ஃப்ளவர்ஸ் இருக்கும். வின்டர் சீசனில் மட்டும்தான் இது வந்து நல்லாயிருக்கும், நல்லா ப்ரொடக்ஷன் கொடுக்கும். அந்த மாதிரியான ஒரு அந்த மாதிரி அதுக்கான ஒரு ப்ரொடக்டிவிட்டி பண்ணுறது. சிலது வந்து ரொம்ப சம்மர் டைமில் மட்டும் விளையிற மாதிரியான சில
ஃபுட்டு ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கும், அது பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான ஒரு நார்மலாக ஒரு சீட்ஸை பேஸ் பண்ணி போட்டு அதை வந்து ஒன் டைம் மட்டும் பண்ணி, அதாவது இயர்லி ஒன் டைம் மட்டும் நம்ம பண்ணி எடுக்கிற மாதிரி, அதாவது ஒரு சீசனுக்கு மட்டும் அந்த ஒரு ஃபார்மிங்கை நம்ம பண்ணுறது மாதிரியான ஒரு மெத்தட் தான் கமர்ஷியல் கிரெயின் ஃபார்மிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது ஜஸ்ட் ஒன்லி ஒன் டைம் அந்த க்ரோன் அப் வந்து இருக்கும். அந்த மாதிரியான ஒரு ஃபார்மிங் மெத்தடை தான் நார்மலாக இந்த ஃப்ளவர்ஸோட ஃபார்மிங்கை நம்ம எடுத்துக்கலாம். நிறைய ஃப்ளவர்ஸ் வந்து வின்டர் சீசனில் வளர்கிற மாதிரியான ஃப்ளவர்ஸ் இருக்குது. முக்கியமாக அப்ராட் கண்ட்ரீஸில் நார்மலாக மெயினாக பார்க்கும்போது நார்த் அமெரிக்கா, யூரோப் அண்ட் ஏஷியாவில் கூட சில பிளேசஸில் இந்த மாதிரியான ஃபார்மிங் மெத்தடு பண்ணுறாங்க. அதாவது ஒன் டைம் ஃபார்மிங், அதாவது ட்ரை சீட்ஸ் போட்டு பண்ணுறது மாதிரியான ஃபார்மிங் கமர்ஷியல் கிரெயின் ஃபார்மிங்னு இதை நம்ம சொல்லுவோம். இது வந்து நார்மலாக நிறைய ஃபார்மர்ஸ் இருக்கிறது மாதிரியான ஹைலி பாப்புலேட்டட் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபார்மர்ஸ் இருக்கிறது மாதிரியான ஏரியாவில் இந்த டைப் ஆஃப் ஃபார்மிங் வந்து அதிகமாக நடக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கமர்ஷியல் கிரெயின் ஃபார்மிங். ஓகே, நோட்ஸ் எடுத்துக்கோங்க. கமர்ஷியல் ஃபார்மிங்கில் ஃபர்ஸ்ட் டிவிஷன் கமர்ஷியல் கிரெயின் ஃபார்மிங். செகண்ட் ஒன் இஸ் கமர்ஷியல் மிக்ஸ்டு ஃபார்மிங். கிரெயின் ஃபார்மிங்னு உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நார்மலாக ஒன் டைம் ஒரு சன்ஃப்ளவரோட க்ரோத் அந்த மாதிரிலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். ஸோ செகண்ட் ஒன் இஸ் கமர்ஷியல் மிக்ஸ்டு ஃபார்மிங். கமர்ஷியல் மிக்ஸ்டு ஃபார்மிங்னா நார்மலாக ஃபுட்டு காப்ஸ் தான் இதுலேயும் ப்ரொடியூஸ் பண்ணுறது. அண்டு அதாவது ஒன் ஆர் மோர் கிராப்ஸ் வந்து ஒரே லேண்டில் பண்ணுறது. ஊடு பயிர்னு நம்ம இதில் சொல்லுவாங்க. நார்மலாக ஒரு பயிர் போட்டிருக்கிற இடத்துல ஊடு பயிராக இன்னொன்று ஏதாவது பீன்ஸோ அவரையோ ஏதாவது இந்த சீட்ஸ் போட்டு முளைக்க வைப்பாங்க. ஸோ ஒரே டைமு ஒரே ஃபர்டிலைசர் ரெண்டு ப்ராடக்ட்ஸ் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். இப்போ வாழை போட்டாங்கன்னா அது இடையில என்னதாவது ஒரு சின்ன ஒரு காய்கறி அது மாதிரி போட்டு அதோட ப்ரொடக்ஷன் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஃபார்மிங் மெத்தடை தான் கமர்ஷியல் மிக்ஸ்டு ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவோம். நார்மலாக ஒரு நல்ல ரெயின்ஃபால் அந்த மாதிரியான சீசன்ஸை பேஸ் பண்ணி நடக்கிற ஒரு ஃபார்மிங் மெத்தட் தான். இதுக்கு கண்டிப்பாக ஒரு டியூரேஷன் இருக்கு. இப்போ நெல் ப்ரொடியூஸ் பண்ணும் போதே அந்த டைம் பீரியடுக்குள்ளே இதையும் அறுவடை பண்ணுறது மாதிரி இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி இதுதான் கரெக்டான ஊடு பயிர் அந்த மாதிரி தெரிஞ்சு அவங்க போடுறது தான் இந்த மிக்ஸ்டு ஃபார்மிங். ஸோ கொஞ்சம் அதில் ஐடியா இருக்கிற ஒருத்தவங்களால் தான் இதை நம்ம பண்ண முடியும். நார்மலாக இந்த மாதிரி ஃபார்மிங் பண்ணுறது யூரோப்பு, ஈஸ்டர்ன் யூஎஸ்ஏல, அர்ஜென்டினா, சவுத் ஈஸ்ட் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, சவுத் ஆஃப்ரிக்கா, மேபி இந்தியாவில் கூட நம்ம நிறைய நம்ம தமிழ்நாட்டில் கூட நம்ம நிறைய பண்ணி நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியான பிளேசஸில் இது வந்து அதிகமாக இருக்குது இந்த கமர்ஷியல் மிக்ஸ்டு ஃபார்மிங் மெத்தட். ஸோ உங்களுக்கு நார்மலாக சிம்பிளாகவே நீங்கள் நார்மலாக பார்க்குற ஒரு ஃபார்மிங் மெத்தடோடு இதை ரிலேட் பண்ணி உங்களால் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு மறக்காமல் இருக்கும். அடுத்தது கமர்ஷியல் பிளான்டேஷன் ஃபார்மிங். கமர்ஷியல் பிளான்டேஷன் ஃபார்மிங்னு பார்க்கும்போது இதில் வந்து லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மணி, டெக்னாலஜி, லேபர்ஸ் எல்லாருமே அதிகமாக தேவைப்படுற ஒரு ஃபார்மிங் மெத்தட். ஏரியா அதிகமாக ஒரு லார்ஜ் ஸ்கேல் ஏரியாவில் நடக்கிற ஃபார்மிங் மெத்தட். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா டீ, காஃபி, ரப்பர், பனானா, சுகர் கேன் இந்த மாதிரி இடத்துல. பனானா, சுகர் கேன் நான் அதுக்கு வரல, பட் டீ, காஃபி, ரப்பர்லாம் அந்த லேண்டில் பெர்மனண்ட்டான ஒரு ஒரு ஃபார்மிங் வந்து அது மட்டும்தான் இருக்கும். இப்போது டீ வச்சுருக்கிற ஏரியாவில் நீங்கள் ஹில் ஸ்டேஷன்லாம் பார்க்கும்போது அந்த இதில் டீ மட்டும்தான் வைப்பாங்க. அது அடிக்கடி அவங்க அது பெரிய லெவலில் அந்த ட்ரீயை மரமாக பெரிய க்ரோத் ஆகாதது மாதிரி ஷார்டன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. பட் அது ஏன்னா அவங்களுக்கு அந்த பேபி லீவ்ஸ் மட்டும்தான், கொழுந்து லீஃப் மட்டும்தான் அவங்களுக்கு தேவை டீக்காக. ஸோ அந்த மாதிரி மட்டும் எடுப்பாங்க. அது வந்து எல்லா இயருக்குமே அவங்களுக்கு வந்து அதில் ஒர்க் இருந்துக்கிட்டே இருக்கும். பட் அது வந்து ஒரு பெரிய லார்ஜ் ஸ்கேல் ப்ராசஸ் அதில் பண்ணி அதில் எடுத்து, பட் லேபரோட அவைலபிலிட்டி தேவையும் அதில் நிறைய இருக்கும். பட் அதோட மெயின்டெனன்ஸும் அவங்களுக்கு நிறையவே இருக்கும். ஸோ
உங்களுக்கு இது எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஃபார்மிங்கை உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும். ரப்பர் நார்மலாக நம்மளோட நாகர்கோவில் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் நம்ம நிறைய பார்க்குறது. ஸோ இந்த வீக்லி 3 times 4 timesன்னு அதுக்கான ப்ரொடக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஃபார்மிங் மெத்தடை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா கமர்ஷியல் பிளான்டேஷன் ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவோம். இது நார்மலாக ஒரு பெரிய ப்ராசஸ் ஆண்டாங்க. இப்போ ஒரு டீ எடுத்தால் கூட, இப்போ ரப்பர் எடுத்தால் கூட அந்த பால் அதுக்கப்புறமா அதை ஷீட்டாக இது பண்ணி அதை வந்து ஒரு இடத்துல கொடுத்து அதுக்கு ஒரு மீடியேட்டர் இருப்பாங்க, அவங்க தான் மெயின் ஃபேக்டரிக்கு அனுப்புவாங்க. நார்மலாக இந்த மாதிரியான ஃபார்மிங் இருக்கிற ஏரியாவில் இப்போ டீ அதிகமாக பண்ணுற இடங்கள்ல டீக்கான ஒரு ஃபேக்ட்ரி டெஃபினட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிற இடத்துல தான் இதோட ப்ரொடக்ஷன் வந்து அதிகமாக நடக்க முடியும். இப்போ நீல்கிரிஸ்லாம் நிறைய டீ ப்ரொடக்ஷன் இருக்கும். சேம் அதே ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஃபேக்ட்ரி வச்சுருப்பாங்க. ஸோ இந்த லீஃப்லாம் எடுத்து ஒரு இடத்துல போடுறாங்க, அதில் சில ப்ராசஸ்லாம் நடந்தது, அது வந்து டீ போடுற மாதிரி ஒவ்வொரு இடத்துக்காக எக்ஸ்போர்ட் ஆகிற மாதிரி. ஸோ இதில் வந்து ஒர்க்கும் அதிகம், லேபர் சார்ஜ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஒரு கையில் ஒரு கஸ்டமருக்கு வந்து சேரும் போது இது எல்லா அமௌண்ட்டும் சேர்ந்து தான் ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் எல்லாருக்குமே ஒரு சின்ன சின்ன ப்ராஃபிட் கிடைக்கிற மாதிரி பார்த்தா ஒரு அமௌண்ட் வந்து நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி அது ஒரு ப்ராடக்டாக நம்ம கையில் கிடைக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் ஒரு லாங் ப்ராசஸ். இப்போ டீ பவுடரோட அது ப்ரொடியூஸ் ஆகிடுச்சு, பட் அது வந்து அதை வச்சுக்கிறக்கூடிய டைம் ஆஃப் பீரியட் நிறைய டைம் இருக்கும். ஸோ அது வந்து ஸ்டாக் கூட வச்சுக்கலாம், அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸாக இருக்கும். காஃபி பவுடரும் அதே மாதிரி தான். அந்த கொட்டையாக எடுக்கும்போது அவங்களுக்கு அந்த சீடாக எடுக்கும்போது காய வச்சாங்கன்னா அது ரேட் கிடைக்கிறது வரைக்கும் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரியான கெப்பாசிட்டி. அதே மாதிரி ரப்பர் ஷீட்டு அதுக்கான இவங்க சேல்ஸ் பண்ணுறது வரைக்கும் அதை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஸோ அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை இந்த மாதிரி பிளான்டேஷன் ஃபார்மிங்க்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு மாதிரியான பிளான்டேஷன்ஸ் ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஃபேமஸாக இருக்கும். முக்கியமாக இந்தியாவில் பார்க்கும்போது டெஃபினட்டாக டீ ரொம்பவே அதிகமான ப்ரொடக்ஷன் இந்த பிளான்டேஷன் ஃபார்மிங் மெத்தடில். மலேசியாவில் பார்த்தீங்கன்னா ரப்பர், பிரேசிலில் காஃபி, இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து இந்த கண்ட்ரீஸில் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. நார்மலாக நம்ம இந்தியாவில்னு பார்க்கும்போது ஹிமாலயன்ஸு, அதாவது முக்கியமாக ஹில் ஸ்டேஷன்ஸில் ஹிமாலயன்ஸ், நீல்கிரிஸ், வெஸ்ட் பெங்கால் இந்த மாதிரியான பிளேசஸில் இந்த மாதிரி கமர்ஷியல் பிளான்டேஷன் ஃபார்மிங் மெத்தட் வந்து அதிகமாக நடக்குது. ஸோ கமர்ஷியல் பிளான்டேஷன் ஃபார்மிங் பிஸ்னஸ் ஓரியன்ட் ஃபார்மிங் மெத்தட். இதில் 3 சப்டிவிஷன் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கிரைன் ஃபார்மிங். நார்மலாக ஒரு சீடு போட்டு ஒரு டைம் அதோட சீசனல் ப்ரொடக்ஷன் மாதிரியான எடுக்கக்கூடிய ஒரு ஃபார்மிங் மெத்தட் ஃபர்ஸ்ட் ஒன். செகண்ட் ஒன் இஸ் மிக்ஸ்டு ஃபார்மிங். மிக்ஸ்டு ஃபார்மிங்னா 2 or more கிராப்ஸ் வந்து ஒரே லேண்டில் வாட்டர் டைமில் நம்ம வளர வைக்கிறது, இந்த ஃபார்மிங் மெத்தட். தேர்ட் ஒன் இஸ் பிளான்டேஷன் ஃபார்மிங். அதாவது ஒரே டைம் பண்ணுறது, பட் ஒரு ஏரியாவில் எப்போவுமே அதுதான் பண்ணுவாங்க, பட் அதுக்கு லாங் ப்ராசஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபார்மிங் மெத்தடை பிளான்டேஷன் ஃபார்மிங்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த த்ரீ டைப்ஸில் செகண்ட் டைப் கமர்ஷியல் ஃபார்மிங் பற்றி இன்னைக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ உங்களுக்கு நல்ல ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கிளாஸில் தேர்ட் டைப்பை பற்றி இன்னும் டீட்டெயிலாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச்.